ஐயா வாங்க. வீடு இவ்வளவு பெருசா இருக்கு, என்ன எங்கேயா குட்டி போறாங்க? அதிர்ஷ்டம் அழைக்குது. அதிர்ஷ்டம் அழைக்குதா? உள்ள வந்து பாருங்க, லட்ச லட்சமா விழ போகுது. லட்ச லட்சமா விழ போகுதா? வீட்டுக்குள்ள என்ன லாட்டரி சீட் நடத்துறீங்க? உள்ள வந்து பாருங்க வாங்க. போயா தலையவர் தீக்குச்சிக்கு மருந்து வச்ச மாதிரி. என்ன சார் இது கட்டு கட்டா நோட்டு? எல்லாம் உங்களுக்கு தான். என்ன விளையாடுறீங்க? ஏன் பத்தலையா? பிரகாஷ், இவன் எனக்கு ஒரே பையன், கோடிக்கணக்கான சொத்துக்கு வாரிசு. இவன் பேர்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்ட போறேன். அதுக்கு உங்க ஒய்ஃபோட ஹெல்ப் வேணும். அந்த ஹோட்டலுக்கு தலைமை தாங்கிறதுக்கு என் ஒய்ஃப் வரணுமா? அவங்க தலைமை தாங்க வேண்டாம், தலையசைச்சா போதும். புரியலையே. அந்த ஹோட்டல் கட்டுறதுக்காக டாக்டர் அம்பேத்கர் நகர் குப்பத்துல இடம் பார்த்திருக்கேன். உங்க ஒய்ஃப் கையெழுத்து போட்டாங்கன்னா அந்த இடம் எங்களுக்கு கிடைக்கும். இடம் கிடைச்சிருச்சுன்னா உங்க பையன் பேர்ல 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டிடுவீங்க. ஓஎஸ். உங்க சொத்துக்கு இவர் மட்டும்தான் வாரிசா? அதுல என்ன சந்தேகம்? உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. வரப்போற மாப்பிள்ள கோடீஸ்வரனுக்கு ஒரே மகனா இருக்கணும். படகு மாதிரி ஒரு பெரிய ஃபாரின் கார், பேலஸ் மாதிரி ஒரு பங்களா, பாக்குற புடவையும் கேக்குற நகையும் வாங்கி தரக்கூடிய வசதி. இது மாதிரி ஒரு மாப்பிள்ள எனக்கு பார்த்து தர முடியுமா? ஹலோ மிஸ்டர், நான் கையெழுத்த பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க கனவுல மிதக்குறீங்க. இது இல்ல வந்து இத பாருங்க, இந்த பணத்தை எடுத்துக்கங்க. அந்த நிலம் கிடைக்கிறதுக்காக இன்னும் நான் என்ன வேணாலும் தருவேன். திஸ் இஸ் மை பிரஸ்டீஜ் இஷ்யூ. என்ன வேணாலும் தருவீங்களா? ஓ எஸ். அந்த இடம் உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்க பணத்தை நான் எடுத்துக்கிறத விட என் பொண்ணை நீங்க எடுத்துக்கணும். என்ன சொன்ன? பணத்துக்கு அடிமையாகாத தாசில்தாரம்மா பாசத்துக்கு அடிமையாயிருவாங்க. நீங்க மட்டும் என் பொண்ணு மருமகளா ஏத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மில்லியனர் பையனுக்கு மிடில் கிளாஸா? எழுந்திரியா? கெட் அவுட் ஐ சே. போய் நான் மட்டும் போகல, அந்த இடமும் உங்க கையை விட்டு போகுது. வர்றேன். மிஸ்டர் கனகலிங்க, இங்க வாங்க. உங்க பொண்ணை நான் மருமகளா ஏத்துக்கிட்டா பட்டா என் கைக்கு வந்துடும்ல? கண்டிப்பா. வார்த்தை மாற மாட்டீங்களே? கனகலிங்க வாக்கு கொடுத்தா கடவுளே வாக்கு கொடுத்த மாதிரி. இப்பதான் நீங்க என் சம்பந்தி. இந்த வார்த்தைய வெத்தலை வாக்கு தட்டோட வீட்டுல வந்து சொல்லுங்க. ஓ எஸ், டெஃபினெட்லி. வர்றேன். No, no, I cannot go against the government rulings. Don't create further complications. சட்டத்துக்கு புறம்பா நான் எதுவும் செய்ய மாட்டேன். தயவு செஞ்சு போன வைங்க. வணக்கங்க. வணக்கம். நீங்க சொல்லிருப்பாரு மிஸ்டர் கனகலிங்கம். ஏய், தட்டலாங்க வை. 4:30 மணிக்கு நிச்சயார்த்தமாச்சே, அவர் சொல்லல? நிச்சயதார்த்தமா? அடடே, வாங்க வாங்க. வணக்கம். நீங்க வருவீங்கன்னு வாசலே காத்துக்கிட்டு இருந்தேன். வயிறு கொஞ்சம் கலட்டா பண்ணுச்சு. போயிட்டு வர்றதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. உட்காருங்க தம்பி, உட்காருங்க. தனலட்சுமி, இது யாரு தெரியுமோ? மிஸ்டர் பகவான், பெரிய கோடீஸ்வரர். இது அவருடைய பையன், பேரு பிரகாஷ். தனலட்சுமி, நம்ம பொண்ணு ராகினி ஆசைப்பட்ட மாதிரியே சம்பந்தம் அமைஞ்சது. நான் தான் நிச்சயதார்த்தத்துக்கு வர சொன்னேன். என்ன மிஸ்டர் கனகு, நாங்க வரப்போற விஷயத்த உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லவே இல்லையா? இவளுக்கு இன்ப அதிர்ச்சியா இருக்கட்டுமேன்னு நான் தான் அதை சஸ்பென்ஸா வச்சேன். இத பாருங்க மேடம், ஆஸ் ஏ தாசில்தார் நீங்க எவ்வளவு கண்டிப்பான ஆபீசர்னு ஒரே ஒரு இன்சிடென்ட்ல எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் ஃபாரின்ல இருந்தப்போ என்னுடைய மேனேஜர் உங்ககிட்ட வந்து அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் விஷயமா அப்ரோச் பண்ணிருக்கான். நீங்க அவனை திட்டி அனுப்பிட்டீங்க. அத கேள்விப்பட்ட உடனே எனக்கு உங்க மேல மரியாதை ஜாஸ்தி ஆயிப்போச்சு. அப்படித்தானடா? எஸ் டாட். அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன், உங்க குடும்பத்துல இருந்துதான் என் பையனுக்கு பொண்ணு எடுக்கணும்னு. அப்படிதானடா? எஸ் டாட். ஆமா தனலட்சுமி, நம்ம பொண்ணு ராகினிய அவர் பையனுக்கு கட்டி கொடுக்கணும்னு என்ன அட்டையா ஒட்டிக்கிட்டாரு. அட்டையா ஒட்டிக்கிட்டா ரத்தத்தையே உறிஞ்சிடும். சரி, அட்டை வேணாம், பசையா ஒட்டிக்கிட்டாரு. உங்களை பத்தி எடுத்து சொன்னேன். மிஸ்டர் கனகு, இவங்கெல்லாம் யாரு? இவங்க என் அம்மா, அது என் பொண்ணு ராதா. அவ தங்கச்சியை பாக்குறதுக்காக வந்திருக்கா. அம்மா, இவர் மிஸ்டர் பகவான், பெரிய கோடீஸ்வரர். அவர் பையனுக்கு நம்ம பொண்ணு ராகினியை நிச்சயம் பண்ணணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. ஆனா தனலட்சுமி தான் தயங்குறா. இதுல தயங்குறதுக்கு என்ன இருக்கு? அந்த பகவானா பார்த்து இந்த பகவான அனுப்பிச்சிருக்கிறாரு. என் பேத்தி ராகினிக்கு அப்படி ஒரு யோகம். யோகமோ சோகமோ எனக்கு ஒன்னும் புரியல.
இத பாருங்க மேடம், என்னுடைய தகுதிக்கு என் பையனுக்கு பொண்ணு கொடுக்க கோடீஸ்வரங்கள்லாம் என் வீட்டு வாசல்ல கியூல நிக்கிறாங்க. ஆனா அது ஒண்ணுமே எனக்கு பிடிக்கல. சத்தியம், நீதி, தர்மம், அதான் நான். இந்த அத்தனை குணங்களும் உங்ககிட்ட இருக்கு. நீங்க மட்டும் பொண்ணு கொடுக்கலன்னா என் பையனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. அப்படித்தானடா? எஸ் டாட். இன்னும் என்னம்மா உனக்கு சந்தேகம்? சரின்னு சொல்லி தட்டை மாத்திக்கோ. வீட்டுக்கு போய் நான் சொல்றேன். அம்மாவே சொல்லிட்டாங்க, நான் அம்மா சொல்லி தட்டாதவன். தட்டை மாத்திக்கலாங்களா? இந்த ஜீவா, நம்ம சேரியவே ஒழுங்கா பார்த்தானே பண்ணாட பகவான். அவனோட மகனுக்கு தாசில்தாரமா தன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறான். நாளை கல்யாணம். தெரியும். அவ பொண்ணுக்கு சீதனமா நம்ம குப்பத்தையே பட்டா பண்ணி கொடுத்துட்டானா? இத பத்தி உடனே நம்ம மேலதிகாரிகளுக்கு மனு கொடுத்தாகணும். டேய், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அந்த நம்பிக்கை துறையை பழிக்கு பழி வாங்க விட மாட்டேன். இத பாத்தியா? ஆசிட். அந்த தாசிதார் பொம்பளை நம்ம மூஞ்சில கையை பூசுறதுக்கு முன்னாடி அவ பொண்ணு கல்யாணத்துல அவன் மூஞ்சியை கரியாக்கி காட்டுறேன். வாங்க 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 வாங்க. வணக்கம் இது என் முதல் மாப்பிள்ளை, இது என் முதல் பொண்ணு. டாக்டர் பாத்தியம்மா? இன்னைக்கும் நாளைக்கும் டாக்டர் அம்மா சொன்னாங்க. ராதா தங்கச்சி கல்யாணத்துக்கு போயே ஆரம்பிச்சு அதான் அழைச்சிட்டு வந்திருக்கேன். இவர் என் முதல் சம்பந்தி. மருமகளை தலைப்பிரசவத்துக்கு கூட தாய் வீட்டுக்கு அனுப்பாம தான் வீட்லயே வச்சுக்கிட்டாரு. ஏன்? மருமக மேல அவ்வளவு பாசம். பாசம்னா சும்மாவா? பிறக்க போறது பேரனாச்சே. போங்க மாப்பிள்ளை, நீங்களும் போங்க. சம்பந்தி வணக்கம். வாங்க. இவர் என் ரெண்டாவது சம்பந்தி, இவர் என் ரெண்டாவது மாப்பிள்ளை, இது என் ரெண்டாவது பொண்ணு. கனகலிங்க சார். நீங்க உள்ள போங்க. யாரோ உங்களை கூப்பிடுற மாதிரி இருக்க. அத நான் பாத்துக்கிறேன். யாரு? நீங்க உள்ள போங்க. பாத்தியாடா மரியாதையே? சம்பந்தி கொடுக்கிற மரியாதை. நீங்க உள்ள போங்க. ஏன் சம்பந்தி? நம்ம வீட்டு கல்யாணம் நானும் கூட நிக்கிறேனே. நீங்க இங்க நிக்கவே கூடாது. தனலட்சுமி, இவரை கூட்டிட்டு உள்ள போ. நீங்களும் போங்க. போங்க. டேய், உனத்தான் இந்த கல்யாணத்துக்கே வரக்கூடாதுன்னு சொன்னல, ஏன்டா வந்த? வருவேன். போங்க சார். மூத்த பொண்ணு ராதா கல்யாணத்தப்போ என்ன கிருஷ்ணகிரி வாங்குறதுக்காக அனுப்பிச்சீங்க. நான் வரிசையில் நின்று வாங்கிட்டு வரதுக்குள்ள ராதா கல்யாணம் முடிஞ்சு புள்ளத்தாச்சியாவும் ஆயிட்டா. ஓஹோ. ரெண்டாவது பொண்ணு ரஞ்சனி கல்யாணத்தப்போ நாடு கடத்துற மாதிரி என்ன ஊரை விட்டே வெளியே அனுப்பிச்சிட்டீங்க. மூணாவது பொண்ணு ராகினி கல்யாணத்தையாவது நான் பார்த்தாகணும் சார். அவங்களுக்கெல்லாம் நான் கூட பிறக்காத அந்த மாதிரி. சம்பந்தி கொஞ்சம் குனி. ஏன் சார் திடீர்னு குனிய சொல்றீங்க? ஏய், இன்கம் டாக்ஸ் சம்பந்தி வந்திருக்காரு. உன்னை பார்த்தாரு, நம்ம குட்டெல்லாம் வெடிச்சிடும். அது வரைக்கும் கொஞ்சம் குனிஞ்சுக்க. வணக்கம் அங்கிள். பூ எடுத்துட்டு போங்க. ஓ, இங்க நிக்கிறானா? சம்பந்தி என்ன சம்பந்தி இது? ட்ரே பூவு. ஏன் சம்பந்தி எவ்வளவு பெரிய ரகசியத்தை உள்ள மறைச்சு வச்சிருக்கீங்களே. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா சம்பந்தி? உண்மையை சொல்றேன், இவர் மரியாதை. இவர் எனக்கு தெரியாதாக்கு? பெரிய இன்கம் டாக்ஸ் ஆபீசர் ஆச்சே. அப்பா. சம்பந்தி உங்களுக்குள்ள இவ்வளவு நெருக்கமா? குனினா குனிறாரு, நில்லுனா நிக்கிறாரு. எனக்கு கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்களேன். குனிய சொல்லணும். நீங்க கொஞ்சம் அப்படி வாங்க. குனிங்க. நானுமா? உங்க ஃப்ரெண்ட் இன்கம் டாக்ஸ் ஆபீசர் என்கிட்ட இருந்து 2 லட்சம் ரூபாயா தள்ளிட்டு வந்துட்டாரு. நீங்க கொஞ்சம் சிபாரிசு பண்ணி அதை வாங்கி கொடுத்துருங்களேன். சிபாரிசு பண்ணா அவருக்கு கோபம் வரும், திரும்பவும் ரைடுக்கு வந்துருவாரு. வேண்டாம் 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 வேண்டாம். வாடா. சொல்லாமையே குனிறாரு. அவ்வளவு பணிவு. கணக்கெல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க. முதலாளி, ஒரு அருமையான ஐடியா. என்ன? பட்டா போட்டு கொடுத்தாதான் உங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறும்னு தாசில்தாரமா பிளாக்மெயில் பண்ணா ஆடி போய் கையெழுத்து போட்டு கொடுத்துட மாட்டாங்க. அவங்க ஆடி போக மாட்டாங்க, கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. முண்டம், அவங்க பொண்ணு கழுத்துல என் பையன் தாலியை கட்டணும், அவங்க நம்ம கிட்ட மாட்டணும், அதுக்கப்புறம் நாம பையில நீட்டணும். எப்படி? எஸ் பாஸ். நல்ல. ஏன்பா முரளி, கல்யாணம் தண்ணிக்கு பிடிச்ச பொண்டாட்டி கைய இன்னுமா விடல? அட போப்பா, தலைப்பிரசமா அதுலயும் பறக்க போறது பையனாச்சே, ஜாக்கிரதா இருக்க வேணாமா? நீ மெல்ல வாமா.
அம்மா ஆ? தனலட்சுமிமா, ராதாவுக்கு இடுப்பொலி வந்துருச்சு. இங்கேயே பிரசவம் ஆயிடும் போல இருக்கு. இந்த நேரம் ஆமா, என்ன செய்து கல்யாணத்துல யாராவது டாக்டர்மா வந்திருக்காங்களா பாருங்களேன். இந்த இப்படிங்க சீக்கிரமா போங்க. டாக்டர், என் பொண்ணுக்கு இடுப்பொலி, கொஞ்சம் வரீங்களா? அம்மா, ஐயா உங்களை அவசரமா கூப்பிடுறாரு. இடுப்பு இந்த வலி வலிக்குதே, எனக்கு சோப்பரசம் ஆகுமாடா? எப்பா சார் 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 உங்களை தான் சார். நானும் அதுக்கு தான் போறேன். நான் இதை சொல்லல சார். ஒரு வேலை கட்டு உங்க பின்னாடி 2 வருஷமா அலையிறேன். கொஞ்சம் கவனிக்க கூடாதா? அவசரமா பாத்ரூம் போறேன், வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். எது வந்ததுக்கு அப்புறம்? மனசு மாறினாலும் மாறிடுவார், விடக்கூடாது சார். ஆபத்துக்கு வாசம் இல்ல சார். தப்பிக்க முடியாத இடம் வேலை நிச்சயம். சார், எங்க அப்பாவுடைய பென்ஷன்ல நான் எப்படி சார் வாழ முடியும்? கனகலிங்கத்துக்கு கைத்தடியா நான் எத்தனை நாள் தான் சார் காலம் தள்ளுறது? உங்க ஆபீஸ்ல ஒரு பியூன் வேலையாவது எனக்கு போட்டு கொடுங்க சார். பெரிய இன்கம் டாக்ஸ் ஆபீசர் பியூன் வேலை கேக்குறியா? கையை இந்த இடத்துல பிடிச்சிருக்கீங்களே, கழுவிட்டீங்களா? எல்லாத்தையும் கழுவிட்டேன். ஓ, 2 கையும் சொல்றீங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. பெண் குழந்தையா? இருக்கவே முடியாது. என்ன சொல்றீங்க? பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு. என்னம்மா நீங்க? அவ வயித்துல இருக்கிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு நாங்க அப்பவே டாக்டர் மாட்ட டெஸ்ட் பண்ணி பாத்துட்டோமே. டாக்டர்மா வயித்துல இருக்கிறது ஆண் குழந்தை தானே சொன்னாங்க. அதனாலதான் நாங்க வளர விட்டோம். பெண் குழந்தைன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே அழைச்சிருப்போமே. வாட் நான்சென்ஸ். இந்த வித்தார கள்ளிய மருமக இருக்காளே, அவ வேலையா தான் இருக்கும். அந்த டாக்டர் அம்மா கையில கால்ல வந்து கெஞ்சிருப்பா, அவங்களும் போய் சொல்லிருப்பாங்க. இல்லம்மா, இது அவங்க அப்பன் கொடுத்த ஐடியாவா தான் இருக்கும். அவளை இங்கேயே தலைமுழுகினா தான் அவங்க அப்பனுக்கு புத்தி வரும். இன்கம் டாக்ஸ் ஆபீசர் என்கிட்ட பொய்ய சொல்லி என்கிட்ட இருந்து 2 லட்சம் ரூபாய் அள்ளிட்டு போயிட்டீங்களா? உண்மையை சொல், இல்ல போலீஸ் கிட்ட சொல்லி உன் கைய கால தனித்தனியா கழட்ட சொல்ற. உங்களுக்கு தொழில தூக்கி போட்டு மிதிக்கிறதானா? உண்மையை சொல்ற. இப்படி என்ன நொக்கு நொக்குறீங்களே சார். உங்க சம்பந்தி கனகலிங்கம் தான் என்ன இன்கம் டாக்ஸ் ஆபீசரா நடிக்க சொல்லி உங்ககிட்ட இருந்து 2 லட்சத்தை தள்ளிட்டு வர சொன்னாரு. கனகலிங்கமா? அப்பா, ராதாவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. கட்டி வேணும். தாசில்தாரம்மா, உங்க குடும்பத்துல யாரும் உண்மையே பேச மாட்டீங்களா? என்னம்மா சொல்றீங்க? வயித்துல இருக்க பொன் குழந்தைய டாக்டர் விட்டு ஆண் குழந்தைன்னு போய் சொல்லி எங்க குடும்பத்தை அழிக்கிறதுக்கு எத்தனை நாளா திட்டம் போட்டீங்க? ராதாகிட்ட 1000 தடவை சொல்லியிருக்கோம், எங்க குடும்பத்துக்கு பொண்ணு ஆகாதுன்னு. பொண்ணுனா கதவை கலைச்சுன்னு சொல்லியிருக்கோம். ஆனா தூசி மேல தூக்கி எறிஞ்சிட்டா. எங்களை என்ன மடையை நடத்திட்டு இருக்கீங்களா? தள்ளுமா. அம்மா, கொஞ்சம் நில்லுங்க, நான் சொல்றத கேளுங்க. பொண்ணு புள்ளன்னு பேரம் பிரிக்காதீங்க. சரிதான், போமா. சமந்தி, நில்லுங்க சமந்தி, நில்லுங்க சமந்தி. உன் பொண்ணு என்ன வேலை செஞ்சிருக்கா தெரியுமாயா? பிறக்க போறது பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சும் அது ஆம்பளை பிள்ளைங்க ஏன் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து சத்தம் போடாதீங்க. இந்த விஷயத்துல என் பொண்ணுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. நான் தான் டாக்டர் அப்படி ஒரு பொய்ய சொல்ல சொன்னேன். இவங்க சகவாசம் வேண்டாம், இவங்க பொண்ணு வேண்டாம். இவங்களே வச்சு அழகு சமந்தி. பாருங்க. சம்பந்தி, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. என் பொண்ணை மட்டும் வாழ வச்சு ஆக்கிறாங்க. தெரிய பொல்லாத பொண்ணு. வாடா, வாடி. வா. போயா. சமந்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சமந்தி, மாப்பிள்ள நீங்களாவது கேளுங்க. மாப்பிள்ள தயவுசெய்து சொல்றத கேளுங்க. சமந்தி, மாப்பிள்ள கொஞ்சம் நில்லுங்க. மாப்பிள்ள கூல கும்பிடு போட்டு குள்ளா போட்டியா? உன் கைத்தடி இன்கம் டாக்ஸ் ஆபீசர் அனுப்பிச்சு 2 லட்சத்தை கிளப்பிட்டு வந்தியே, உன் குட்டி வழிபட்டு போச்சுன்னு. சமந்தி, சத்தம் போடாதீங்க. அந்த பணத்தை நான் எப்படி திருப்பி கொடுத்துறேன்? போயா, உன் குடும்பத்துல பொண்ணு எடுத்ததுக்கு நான் வெக்கப்படுறேன். நீ 1 நம்பர் ஃப்ராடு, சுத்தமான அயோக்கியம்.
உன் லட்சணத்துக்கு பணக்கார மாப்பிள்ள கேக்குதா? உன் பொண்ணை என் மருமகன் சொன்னா ஊர்ல உள்ளவன் பூரா தூ, தூ, நீ என் முகத்துல காரி துப்புவான். எவ்வளவு திமிரு இருந்தா என் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து எனக்கே வரவச்சா கொடுத்துருப்ப நீ. சம்பந்தி, அந்த பணத்தை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் திருப்பி கொடுத்துறேன். தயவுசெய்து என் பொண்ணை தள்ளி வச்சிடாதீங்க சம்பந்தி, தள்ளி வச்சிடாதீங்க சம்பந்தி. பொண்ணுக்குன்னு நீ ஏதாவது பேசுன இந்த வெங்கடாசலம் வெளியேற ஆயிடுவேன். ஏயா பேர் என்ன? பகவான். பகவான் பகவான் போய் இந்த முள்ள மாதிரி குடும்பத்திலேயா பொண்ணு எடுத்த? இந்த ஆளை நம்பாதையா. நான் இவரை நம்பலையா. இவர் பொண்ண மருமகளா ஏத்துக்கிட்டதுக்கு என்ன காரணம் தெரியுமோ? அம்பேத்கர் நகர்ல எனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதுக்காக இவர் பொண்டாட்டி கிட்ட சொல்லி பட்டா வாங்கி தரேன்னு சொன்னாரு. புருஷன் கொடுத்த வாக்க பொண்டாட்டி காப்பாத்திடுவாங்க. தாசில்தார் ஆச்சே. இத பாருங்க மேடம், நீங்க ஃபைல்ல கையெழுத்து போட்டுட்டா உங்க பொண்ணு என் பையனுக்கு பொண்டாட்டி, இல்லன்னா வாழாவெட்டி நம்பர் 3. உங்க கையெடுத்து கும்பிடுறேன். 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணிவேன்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு பொய் தான் சொல்லியிருக்கேன். நான் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டிச்சிருங்க. என் பொண்ணுகளை வாழ வெட்டி ஆக்கிறாதீங்க. உங்க காரை பிடிச்சு கெஞ்சி கேட்கிற உங்களைத்தான் சொல்றேன், எழுந்திருங்க. நீங்க செஞ்சது தப்புதான். ஆனா இது ஒண்ணும் மன்னிக்க முடியாத குற்றம் இல்ல. இந்த காலத்திலையும் பெண்களை கரை சேர்த்தணும்னா புள்ளைய பெத்தவங்க கால விழ வேண்டியதா தான் இருக்கு. தாலி கட்ட பொண்டாட்டியை தள்ளி வச்சுட்டா அவ வாழ்க்கையே நாசமாயிடுமா என்ன? படிப்பறிவு இல்லாத காலத்துல அப்படி நடந்திருக்கலாம். இப்ப காலம் மாறிடுச்சு. பந்தக்கால் பிரச்சனை ஆச்சுன்னா சொந்த காலே நிக்கிற அளவுக்கு பெண்கள் முன்னேறிட்டாங்க. கணவன் கைவிட்டாலும் கல்வி அவளை கைவிடாது. என் பொண்ணுங்களுக்கு தாய்ப்பாலோட தைரியத்தை சேர்த்து தான் ஊட்டியிருக்கேன். எந்த பொண்ணு மடி பிச்சை கேட்டு மாங்கல்ய பிச்சை கேட்டு உங்க வீட்டு வாசல வந்து நிக்க மாட்டா. மிஸ்டர் பகவான், என் பொண்ணு வாழணுங்கிறதுக்காக சட்டத்துக்கு விரோதமா ஏழை ஜனங்களுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். அந்த நிலம் உங்களுக்கு கிடைக்கவும் கிடைக்காது. தாலி கட்டவங்களே தாரத்தை தேடிட்டு வர காலம் வரத்தான் போகுது. எப்ப பார்த்தாலும் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க. இன்னைக்கு நம்ம டிவி பார்க்கலாமா? வாக்கா பிரியா குட்டி. அக்கா, நம்ம வீட்டுல டிவி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லா வீட்லயும் பாக்குறாங்க, நம்ம வீட்லயும் பாக்கலாம்க்கா. நீ போய் பாருமா. நீ வந்தாதான் நான் பாப்பேன். வாக்கா. இன்னைக்கு டிவில என்ன படம் டி? கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி. அது ஏண்டி டிவில பாக்கணும்? எங்களை பார்த்தா போறதா? அது சிரிப்பு படம்க்கா. எங்களை பார்த்ததா ஊரே சிரிக்குதே. என்னது டிவில படம் வரல? அக்கா, அந்த ஸ்விட்ச் போடு. போட்டு தாண்டி இருக்கு. ஐயோ, அப்ப கரண்ட் இல்ல. கரண்ட் பில் கட்டலன்னு காலையில ஃபியூஸ புடிங்கிட்டு போயிட்டான். எங்க கரண்ட் பில் கட்ட சொல்லி பணம் கொடுத்தனே, கட்டலையா? கல்யாணத்தன்னைக்கு சம்பந்தி சொன்னாரு ஆரத்தி தட்டுல பணம் போட சொல்லி. அதிகமா போட்டா நமக்கு பெருமையா இருக்குமேன்னு கரண்ட் பில்லு கட்ட வச்சிருந்த பணத்தை எல்லாம் ஆரத்தி தட்டுல போட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சா, கரண்ட் பில்ல மறந்துட்டேன். பொண்ணுங்க வாழ்க்கையத்தான் இருட்டாக்கிட்ட, இப்ப வீட்டையே இருட்டடைக்க வச்சுட்டியடா. சிரிப்பும் விளையாட்டுமா புருஷன் வீட்டுல வாழ வேண்டிய இந்த சின்ன சிறுசுகளை மூளைக்கு ஒருத்தரா உட்கார வச்சு மோட்டு வேலைய பார்க்க வச்சுட்டியடா. யாராரோ உன்னை கேவலமா பேசும்போது உனக்கு பறிஞ்சுக்கிட்டு அவங்கள திட்டுனேன். இப்ப தாண்டா புரியுது ஆண்டவன் உனக்கு நிஜமாவே அறிவை கொடுக்கலேன்னு.
அதே மாதிரி இந்த 5 பொண்ணுங்களையும் உனக்கு கொடுக்காம இருந்திருக்க கூடாதா? உன்னை பெத்த வயித்துல பரண்டே தாண்டா வச்சு கட்டணும். அத்தை, தப்பு செஞ்சது என் புருஷன் மட்டும்தானா? முதல் சம்பந்தி பில்லுக்கு மேல பில் அனுப்பும் போதே இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு சொன்னேன். பேத்தி கல்யாண ஊர்வலம் நடக்கலன்னா பெத்தவ ஊர்வலம் நடக்கும்னு சொல்லி இந்த வீட்டை அடமானம் வைக்க சொன்ன யாரு? நீங்க தானே. பாக்குற நகையும் கேட்கிற புடவையும் வாங்கி கொடுக்கறவனா இருக்கணும், படகு மாதிரி கார் வச்சிருக்கிற பெரிய பணக்காரனா இருக்கணும். இப்படி எல்லாம் பேராசப்பட்டது யாரு? நீதானே. கட்டிக்கிட்டா இவனை தான் கட்டிக்குவேன், இல்லன்னா கைத்துல தொங்கிடுவேன்னு சொன்னேன். அதனாலதானே அத்தனை பேருக்கு முன்னால என் புருஷன் தலை குனிய வேண்டியதா போயிடுச்சு. தப்ப எல்லாருமே சேர்ந்து செஞ்சுட்டு பழைய மட்டும் அவர் தலையில போடுறீங்களே, இது என்ன நியாயம்? சரி, இனிமே இதை பத்தி இந்த வீட்டுல யாரும் எதுவுமே பேசக்கூடாது. எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. தனலட்சுமி, உன்னை பொறுத்த வரைக்கும் புருஷனை காப்பாத்திட்டேன். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். ஃபியூஸ் போட்டாச்சா? ஏன்பா, தாசில்தார் வீடுன்னு தெரிஞ்சிருந்தோம், நீ பாட்டுக்கு ஃபீஸ் அப்படின்ட்டு போயிட்டியே, இது உனக்கே நியாயமா இருக்க? தாசில்தாரா இருந்தாலும் சரி, கலெக்டரா இருந்தாலும் சரி, ஏன் மந்திரியா இருந்தாலும் கட்ட வேண்டிய நேரத்துல கரண்ட் பில்ல கட்டலைன்னா பீஸ புடுங்க சொல்லி எங்களுக்கு ஆர்டர். அம்மா, என்னம்மா? அக்கா அங்கெல்லாம் சாப்பிட வர மாட்டேங்கிறாங்கம்மா, சீக்கிரம் வர சொல்லுங்க, எனக்கு பசிக்குது. ராதா, சாப்பிடவாமா? எனக்கு பசிக்கலம்மா. ரஞ்சினி, சாப்பிடவாமா? எனக்கு சாப்பாடு வேண்டாமா. என்னம்மா தனியா உட்கார்ந்திருக்க? சாப்பிடவா? எனக்கு இப்ப சாப்பாடு வேண்டாமா. நீ ஏன் இங்க உட்கார்ந்திருக்க? சாப்பிடவா? எனக்கு இப்ப பசிக்கலமா. உனக்கு என்னடி ஆச்சு? அக்காங்கெல்லாம் சாப்பிடாதப்போ எனக்கு மட்டும் எதுக்குமா சாப்பாடு? வேண்டாமா.
ரமா, என்னை மன்னிச்சிடு. எதுக்கு? இது வரைக்கும் உன்னை அதிகாரம் இருக்குன்னு சொல்லி பல தடவை அவமானப்படுத்திருக்கேன். உங்க அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டேன். நீ என்ன மன்னிச்சிடு. உங்க தப்ப நீங்க உணர்ந்தா போதும். இதுல மன்னிப்பெல்லாம் எதுக்கு? ரமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? அது வேற ஒண்ணு இல்ல, ஏற்கனவே நீ சொன்னதுதான். நான் என்ன சொன்னேன்? ஐ லவ் யூ. ரமா, என்ன பிடிக்கலையா? எனக்கு முன்னாடி கல்யாணம் ஆன அக்கங்கள்லாம் புகுந்த வீட்டுல வாழாம திரும்பி வந்துட்டாங்க. இந்த நிலைமையில நம்ம காதலை பத்தி எப்படிங்க நினைக்க முடியும்? இவ்வளவுதானா? நான் என்னமோ நினைச்சேன். உங்க அக்காவுடைய ப்ராப்ளம்லாம் ஒரு நாளைக்கு சால்வ் ஆகத்தான் போகுது. அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். ஆனா ஒரு கண்டிஷன். தினம் நீ என் வீட்டுக்கு வரணும். உன்னை கட்டி பிடிப்பேன், கிஸ் பண்ணுவேன். இதெல்லாம் கனவுலமா? மாப்பிள்ள, என்னங்க அரிச்சந்திர வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கார வந்திருக்காரு, வந்து பாருங்க. வாச கதவை திறந்தா உள்ள நுழைஞ்சிருந்தா? சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற? உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த வீட்டுக்குள்ள வராதே வராதேன்னு? சம்பந்தி, நான் சொல்றத இன்னும் சொல்றதுக்கு என்னையா பாக்கி இருக்கு? எங்க குடும்பத்துக்கு வாரிசு வேணும் வேணாம் நிச்சயம் பண்றது நீயா நானா? சம்பந்தி, உங்களுக்கு பெண் குழந்தை பிடிக்கலன்னா என்கிட்ட கொடுத்துருங்க. அதை 5 பெண்களோட 6வது பொண்ணா வளர்த்து ஆளாக்கிறேன். ஆனா என் பொண்ணு மட்டும் வாழ வைங்க. என்னையா நடிக்கிற? பேசுறதெல்லாம் பொய் பித்தலாட்டம், செய்யறதெல்லாம் தில்லுமுள்ளு. இதுல பெரிய மனுஷன் மாதிரி வெள்ளை வெட்டி மேல் துண்டு. மரியாதையா போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியில் தள்ளட்டுமா? அப்பா, இந்த ஆள்கிட்ட ஏப்பா வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க? யோ, எங்க குடும்பத்துக்கு பொண்ணுங்க மட்டும் ஆகாதுங்கிறது இல்ல, அந்த பொண்ணுங்களை வேலை கிளம்பிச்சு அந்த காசை வாங்கி திங்கிற மானம் கட்ட ஜென்மங்க நாங்க இல்ல. என் பொண்ணு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். எங்க எல்லாரும் சொல்லுங்க. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். இதுக்கு அர்த்தம் தெரியுமாமா? தெரியாது டீச்சர். மாதர்னா பெண்கள். அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆண்கள் பெண்களை கேவலமா நினைச்சு அவங்க வாழ்க்கையோட விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அறிவு கெட்ட செயல அடியோட நெருப்பு வச்சு கொளுத்தணும்னு அன்னைக்கே மகாகவி பாரதி பாடி இருக்காரு. என்ன மேடம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல வேண்டிய லெக்சரை தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல சொல்றேன். நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேன் மேடம். நோ 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 நோ, ஓ நிலைமையில நான் இருந்தாலும் இப்படித்தான் பேசுவேன். உன்னை பத்தின விவரம் எல்லாம் உங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. நீ பெண் குழந்தை பெத்தேங்கிறதுக்காக உன் புருஷன் உன்னை தள்ளி வச்ச மாதிரி நான் ஆண் குழந்தை பெத்தேன்னு 25 வருஷத்துக்கு முன்னாடி என் புருஷன் என்ன விவாகரத்து பண்ணிட்டாரு. ஏன் மேடம் அப்படி? என் புருஷன் ஒரு படிச்ச முட்டாள். அவரு கருப்பு, குழந்தை சிகப்பா பிறந்துச்சுன்னு என் மேலேயும் சந்தேகப்பட்டாரு. ஓய்யா, நீயும் ஆச்சு உன் வாழ்க்கையும் ஆச்சுன்னு குழந்தையை தூக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கே வந்துட்டேன். ஒரு பொண்ணுக்கு இருக்க வேண்டியது நல்ல நடத்தை. இது மட்டும் இருந்துட்டா உலகத்துல நாம எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிளாஸ்க்கு போ. அடாடாடாடா, இந்த பூனையும் பாலை குடிக்குமான்னு கைய கட்டிக்கிட்டு பசு மாதிரி நிக்கிறியே. அன்னைக்கு உங்க ஆளுங்களை இன்கம் டாக்ஸ் ஆபீசர் மாதிரி அனுப்பிச்சு வச்சு என்கிட்ட இருந்து 2 லட்சம் ரூபாய் கொள்ளை அடிச்சுக்கிட்டு போயிட்டு இல்ல. நீ செஞ்ச கிரிமினல் வேலைக்கு உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கணும். சம்பந்தி, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. என் பொண்ணு ரஞ்சனியை வாழ வெட்டி ஆக்கிறாதீங்க. என் தலையை அடமானம் வச்சாலும் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன். அட போயா, நகைக்கே பணம் கொடுக்க மாட்டேங்கிறான், உன் தலைக்கு அவன் பணம் கொடுப்பான். அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல இவன் பொண்டாட்டி என்ன சொன்னா? கணவன் கைவிட்டாலும் கல்வி கைவிடாது அப்படின்னு சிலுத்துக்கிட்டு சொன்னால. சம்பந்தி, அவ ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டா. ஆனா என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணலையே. ஏன் பண்ணல? அவ ஏற்கனவே எக்கச்சக்கமான திமிர் பிடிச்சவா. இப்ப அவன் என்ன கரையை செய்துட்டு இருக்கா? எரும மாடு மாதிரி இருக்கியே, உழைச்சு பழைக்க கூடாது? ரோட்ல போற பொண்ணுங்க தாலி எல்லாம் அறுக்கிறியே, உனக்கு எவ்வளவு திமிரு? அறுக்கிறது சுலபண்டா, ஆனா ஒரு பொண்ணோட கழுத்துல தாலி ஏறணும்னா எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா உனக்கு? உன்ன மாதிரி மிருகங்களுக்கு பொம்பளைக்கு கஷ்டம்னா எப்படி தெரிய போகுது? இந்தாகம்மா தாலி, அங்க கையெழுத்து போடுமா. புண்ணியவதி, நீங்க நல்லா இருக்கணுமா. வெள்ளிக்கிழமை அதுவுமா என் தாலியை காப்பாத்தி கொடுத்தீங்களே. நீங்க நிறைஞ்ச தாலி பாக்கியத்தோட புருஷனோட சந்தோஷமா வாழணுமா.